இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும். என்ன மரத்துல ஃபர்ஸ்ட் என்ன வட்டப்பாத்தி? ஆமா சார், வட்டப்பாத்தி சுத்தி போட்டுருணுங்க. வட்டப்பாத்தி எடுத்துக்கணுமா? ஆமா, வட்டப்பாத்தி எந்த எடுத்து அளவுக்கு வட்டப்பாத்தி எடுக்கணும்? அந்த மேல ஓலை எங்க முடியுதுங்களோ ஆ, அந்த இடத்துல பெரிய வட்டப்பாத்தி சுத்தி இப்ப போடணும். எடுத்துறீங்களா இது மாதிரியா? ஆமா சார், இது இன்னுமே பெருசாகணும். மழையில வந்து சரிஞ்சிருச்சு, ம், ம். இன்னுமே தள்ளி வரணும் அது. ஓ, அப்படி இந்த சைடு ஒண்ணு அந்த சைடு ஒண்ணு நடணும். ஆமா, கிட்ட நட வேண்டாம் அப்படின்னு. ஆமாங்க சார். சரி, ஓகே. எதுக்காக நடணும்? என்ன காரணம் அது? அதான் சார், இதுக்கு தேவையான சத்து எல்லாமே கற்றாழை கொடுத்துரும். அதுமாதிரி தண்ணி வந்து அதிகம் தேவைப்படாது. ஓ, ஓ, ஓ. காத்துல மூலியமா தண்ணி உறிஞ்சு அது வளர்றதுனால அது வந்து தென்னைக்கு தேவையான தண்ணீர் வந்து கொடுத்துரும். அதனால நீங்க வந்து 15 நாள் கூட அதிகம் தான். ஒரு 20 நாளைக்கு ஒரு முறை, ஒரு மாசத்துக்கு ஒரு முறை. சில விவசாயிகள்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க மாசத்துக்கு ஒரு தண்ணி விடுவாங்க. குரு பஞ்சகவியமும் இளநீரும் வந்து முன்னாலே ஊற்றி வச்சிருக்கோம். இந்த மரத்தோட இலை. ஆமா, இந்த மரத்தோட இளநீரும் குரு பஞ்சம் முன்னாலே ஊற்றி வச்சு நல்லா ஃபெர்மெண்ட் ஆயிருக்கு. சரிங்க. ஃபெர்மெண்ட் இது வந்து இந்த வேர் நல்லா உள்ள அந்த டிப் பண்ணி நல்லா முழுகிற அளவுக்கு அந்த வேர் வந்து உள்ள போய் தண்ணி இது பண்ற அளவுக்கு உள்ள வச்சுட்டு சரி, டைட்டா கட்டிடணும் சார். என்ன காரணம்? இவரின் முழு வீடியோ பார்க்க கீழே உள்ள பொம்மையின் விரலை தொடங்க போதும்.